நெல்லை சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தில் சென்ற அரசு பேருந்து மோதிய விபத்தில் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. 1973ஆம் ஆண்டு திருநெல்வேலி சந்திப்பு டவுன் பகுதிகளை இணைக்கும் வகையில் 2 அடுக்குகளுடன் கூடிய மேம்பாலம் கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. திருக்குறளை அடுத்த 2 அடுக்குகளில் உள்ளதால் திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலம் என இதற்கு பெயர் சூட்டப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்த நிலையில் கடந்த ஆண்டு 1,57,00,000 ரூபாய் செலவில் பாலம் சீரமைப்பு பணி நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று காலை மதுவக்குறிச்சியிலிருந்து டவுன் வழியாக நெல்லை சந்திப்பு நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிரே வந்த டேங்கர் லாரிக்கு வழிவிட முயற்சி செய்தபோது பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் மோதியது. இதில் 2 சக்கர வாகனம் ஒன்று சிக்கி முற்றிலும் சேதம் அடைந்தது. இந்த விபத்தில் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக பாலத்தின் கீழ்ப்பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நெல்லை சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தில் நடைபெறும் தொடர் விபத்துகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.